ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, தக்காளி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இது ஃபுல்லாகவே தக்காளி தோட்டம் தான் நானும் நினச்சேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி கூட வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் காராமணி, கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லா வகையும் போட்டு வச்சுருக்காங்க. இது வெறும் அவங்க வீட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களாம். வீட்டுக்கும் அப்புறம் தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க போல், சொந்தம் பந்தத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க, ஒரு பாட்டி அம்மா தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சாரி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எந்த ஆடு மாடு எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சேஃப்டிக்காக ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க. மற்றவங்க யாராவது போகிறவங்க பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேஃப்டிக்கு போட்டு வச்சுருக்காங்களா. ஆனால் ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா கொத்தாக தக்காளி காய்ச்சி இருக்குங்க. அந்த வெயிட்டு தாங்க முடியாத தக்காளி செடியே கீழே அந்த மண்ணில் விழுந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. நானே இப்படி ஒரு செடியை தூக்கி இப்படி பார்க்குறேன், ரொம்ப வெயிட்டு, அது தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு இதில் காய்ங்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பாட்டி அம்மா நல்லா மெயின்டைன் பண்ணி, அதாவது நல்லா காய்க்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாகவே பச்சை மிளகா தான். அந்த சைடு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. ஸோ பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தாக காய்ச்சி வச்சுருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூவாக தான் வந்திருக்கு. பிஞ்சிக்கல் விட்டுருக்கு தவிர இன்னும் காய்கள் எல்லாம் அதில் எதுவுமே வரல. ஸோ தக்காளி பழம் பார்க்கும்போது எனக்கு பறிச்சிடலாமோ அப்படின்னு இருந்தது. ஆனால் வேண்டாம், பறிக்க வேண்டாம். அந்த பாட்டியம்மா சொன்னாங்க எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாங்க, அது எப்படி நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா. அப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாகவே பிஞ்சு பூ தான் இருக்குது, இன்னும் காய் இல்லை. அவங்க வீட்டுக்கானது தேவையான விஷயங்கள் எல்லாம் நல்லா ஒரு தோட்டத்தில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், பச்சை மிளகா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது தோட்டம்தான். இங்கே நல்லா வேலை செய்கிறாங்க. ஒரு 5-6 பேர் வேலை செய்கிறாங்க. நல்லா பேசினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செடிக்கு நடுவில் தேவையில்லாத செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடுங்கிட்டு அது தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கு போடுறாங்களாம். ஸோ நல்லா பேசிட்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா ஜாலியாக அவங்களோட லைஃப் போகுது. இந்த ஒரு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க என்ஜாய் பண்ணி ஒரு வேலையை ரொம்ப பிடிச்சி செய்கிறாங்க. நான் அது அங்கே அவங்கக்கிட்ட பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது. செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தாங்க, எதுவுமே வேஸ்டான செடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தக்காளியும் இருக்கட்டும், பச்சை மிளகாவும் இருக்கட்டும், எல்லாமே என்னென்ன போடுறாங்களோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா நிறைய கொத்தாக காய்க்குது. நல்லா இருந்தது. இதே மாதிரி இயற்கை நீங்களும் ரசிக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி விவசாயம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.